என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்யக்கூடிய 3 பேரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். அதிலும் குறிப்பாக நாளைய தினம் இந்த 3 பேரும் உனக்கு உதவி செய்ய வருகின்றார்கள். இவர்களை யாரென்று தெரிந்தால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தான் போவாய். உன்னை தானாக தேடி வருகின்ற இவர்களை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. நம் வாழ்க்கையில் நம்மை தேடி வந்து உதவி செய்பவர்கள் எல்லாம் இங்கு மிகவும் குறைவு. நாம் தேடிச் சென்று உதவி கேட்டாலும் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இன்று இவர் உனக்காக தேடி வந்து உதவிகளை செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கும் பொழுது இவர்கள் யாரென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை செய்வதற்கு இங்கு யாருமே கிடையாது. எவ்வளவோ விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்த பொழுதிலும் கூட, எவ்வளவோ கஷ்டங்களை என் பிள்ளை சந்தித்த பொழுதிலும் கூட, உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளையினால் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் பெற்றிட முடியவில்லை. எத்தனையோ இடர்களை கடந்து, எவ்வளவோ அவமானங்களை தாண்டி இந்த வாழ்க்கையின் ஒரு நிலைக்கு வர துடிக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த 3 பேரின் உதவி மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க போகின்றது. எவ்வளவுதான் தெய்வத்தை வணங்கினாலும் சரி, எவ்வளவுதான் தெய்வத்தின் பாதத்தில் நீ விழுந்து கிடந்தாலும் சரி, உன்னுடைய மனதில் நேர்மை இல்லாத பொழுது, உன்னுடைய மனதில் உண்மை இல்லாத பொழுது, மற்றவர்களுக்கு வேண்டும் என்றே நீ தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது அந்த தெய்வம் ஒருபோதும் உன்னை கண்ணெடுத்து பார்க்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றியை தெய்வத்தின் துணை கொண்டு பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள். தெய்வம் எதையுமே உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் தான் கொடுக்கும் என்பதனை இவர்கள் உணர்ந்திருக்கவில்லை போல. உன்னோடு என்றும் உன் அம்மா நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற ஒட்டுமொத்த அதிசயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நீ கடந்து வந்த பாதைகள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், யாரிடத்திலும் இருந்தும் நமக்கும் எந்த ஒரு உதவிகளும் கிடைக்க பெற போவதில்லை என்றும், அப்படியே கிடைத்தாலும் அது நமக்கு நிலைப்பதில்லை என்பதும் தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறதல்லவா? இந்த நிலையை தாண்டி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நீ உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன் அம்மா உன்னோடு நிற்கின்ற இந்த தருணம் இனி உனக்கு என்னவாகும், ஏதுவாகும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நடத்தி தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தடுமாறி செல்லாமல் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையுமே நீ கற்றுக்கொள்ளவில்லை. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை தடுமாற வைத்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னை தடுமாறச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ எப்பொழுதும் கலங்கிவிடாதபடி உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான உண்மைகளை நிலையாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மனது தடுமாற்றம் அடைகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று கொடுத்துவிடும். நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை மாற்றங்களையும் உனக்கு நிச்சயமாக உறுதியான எண்ணத்தோடு கொடுத்துவிடும். உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இங்கு எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? இனி இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும், எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கு வேண்டிய சந்தோஷங்களும் நீ விரும்புகின்ற சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும். நாளை
இதுபோன்று இந்த 3 பேரின் உதவி உனக்கு கிடைப்பதற்கு நிச்சயமாக ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. இந்த 3 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட வேதனைகளும், இத்தனை காலம் என் குழந்தை நீ பட்ட இன்னல்களும் நிச்சயமாக இனி இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இந்த நிலையில் நீ எப்படி இந்த வாழ்க்கையை தாண்டி வந்தாய் என்பதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த 3 பேரும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ அடியெடுத்து வைக்கின்ற உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இவர்கள் புரிந்து கொண்டு இப்பொழுது உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உனக்கான நன்மைகளை உனக்கு நடத்தித்தர இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நன்மைகளை எல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது. சட்டென்று ஒரு நொடியில் எதுவுமே மாறிவிடாது. ஆனால் மாறும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்துவிடும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்துவிடும். அப்படித்தான் இந்த 3 பேருமே உன்னை சுற்றி இருந்து உன்னுடைய மிகவும் அருகில் இருந்து கொண்டு உன்னை கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நீ பார்க்கிறாய், ஆனால் இவர்கள்தான் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதனை நீ அறிந்திருக்கவில்லை. இவர்களினுடைய உண்மையான குணத்தை நீ தெரிந்து வைத்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை தந்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த போகிறது என்பதுதான் உண்மை. உன்னை பேரதிசயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உனக்கு இவர்கள் உருவாக்கி கொடுக்க போகிறார்கள். எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நம்மால் முழுமையாக நம்பிவிட முடியாது. ஆனால் இவர்களை மூவரையுமே நீ கண்களை மூடிக்கொண்டு நம்பலாம். ஏனென்றால் இவர்களின் பெயரை கேட்டால் நீ அதைத்தான் செய்வாய். நிச்சயமாக உனக்கு இவர்களின் மீது நம்பிக்கை வந்துவிடும். இவர்களால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உனக்கு தானாகவே வந்துவிடும். உன்னை சுற்றி வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ உணர வேண்டிய காலகட்டம் அல்லவா? உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் பழகவில்லை. அம்மா எதையும் உன்னிடத்தில் கேட்கவும் இல்லை. அதை கொடு, இதை கொடு என்று ஒருபோதும் உன்னை நான் வற்புறுத்தவும் இல்லை. என்ன இருக்கிறதோ அதை நான் உறுதியாக உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள நினைக்கின்றேன். உன்னிடத்திலிருந்து என்னவெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் அம்மா எப்பொழுதுமே நான் என்னுடையதாக மாற்ற நினைக்கின்றேன். அதிலும் குறிப்பாக உன்னுடைய அன்பைத்தான் நான் என்னுடையதாக மாற்ற நினைக்கிறேன். இதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்வாய். நான் இருந்து நடத்துகின்ற அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நிறைவாக நடத்தி கொடுக்கட்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான வெற்றிகளை நிச்சயமாக உறுதி செய்யட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த 3 பேரின் பெயரை கேட்டால் என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது. உன்னை தேடி வருகின்ற இவர்கள் எதற்காக உன் முன்னால் வந்திருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லையற்ற மாற்றங்களும் எல்லையற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்னவானாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய வாழ்க்கைக்குரிய உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக நீ மீட்டு கொண்டு வந்து விடுவாய். நடந்து முடிந்ததையெல்லாம் இனி கலங்காமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, நீ சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இதுவரையிலும் கண்டு மெய் சிலிர்த்து போனாயோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கானது என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நான் சொல்லக்கூடிய இந்த 3 பேரின் பெயர் என்னவென்று தானே கேட்கின்றாய். என் குழந்தையே, இவர்கள் வேறு யாரும் கிடையாது. நாளைய அமாவாசை நாளில் உனக்கான உதவிகளை கொண்டு வரக்கூடிய இந்த 3 பேரில் முதலாவது நபர் உன்னுடைய குலதெய்வம், 2வது உன்னுடைய இஷ்ட தெய்வம், 3வது
உன்னுடைய முன்னோர்கள். இந்த 3 பேரும் உன்னை நிச்சயமாக தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக உனக்கு கொடுக்கப் போகிறார்கள். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ கலங்கி விடாமல், உன்னோடு நான் எதையும் எதிர்கொண்டு உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக நீ அத்தனை மாற்றங்களையும் நல்லபடியாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா? இனிமேலும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு வேண்டிய அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நிறைவான மனமாற்றத்தை கொடுக்கும், நிறைவான மன திருப்பத்தை கொடுக்கும். உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் நீ வணங்குகின்ற உன்னுடைய முன்னோர்களும் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை, முன்னோர்களை வழிபடும் நேரத்தில் உன் வீட்டு வாசலில் இருக்கின்ற கோலம் இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் தெய்வங்களை வழிபடுகின்ற நேரத்தில் கோலமிட்டு நீ வழிபடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய மாற்றங்கள் நடக்கும், மிக பெரிய முன்னேற்றம் உன்னை தேடி வரும். பேரதிசயங்கள் அத்தனையும் உன் கண் முன்னால் நடக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. நாம் தெய்வத்தின் முன்னால் நிற்பதற்கு தகுதியோடு தான் இருக்கிறோமா என்பதனை நீ உனக்கு கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான கேள்விகள் நிச்சயமாக உனக்கான நல்ல பதிலை கொடுக்கும் அல்லவா? உனக்கான கேள்விகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அல்லவா? என்ன நடந்தது என்றாலும் எது நடந்தது என்றாலும் எப்பொழுதும் நீ பேரதிசயத்தை இந்த வாழ்க்கையில் கண்டுகொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த உனக்கு நல்ல பலன்களை நீ நிறைவாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை உனக்குரிய உண்மைகளை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. நாளைய தினம் உன் வீட்டில் இந்த 3 பேரினுடைய நடமாட்டமும் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டியதை எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்க இவர்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்தது எல்லாவற்றையும் இனி எண்ணி கலங்க வேண்டாம். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன் தெய்வங்கள் உனக்கு துணை நிற்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களுமே உனக்கு மாற்றங்களை நடத்தக்கூடியவர்கள். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடியவர்கள். உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யாரெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் இப்பொழுது உன் முன்னால் கை கட்டி நிற்க வேண்டிய நிலை வந்து கொண்டிருக்கின்றது. எல்லாமும் ஏதாவது ஒரு உதவியை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து இவர்கள் பெற வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் சரி, உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு உறுதியான மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். உனக்கு விரும்பியபடி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க நான் எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றேன். இனி நடந்து முடிந்தது எல்லாமும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு கிடைக்கப் போவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. நடமாடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு இப்படியே ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அதனை நீ பயன்படுத்திக்கொள். நாளை அமாவாசையின் விடியலில் உனக்கு அதிசயம் நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா? எவ்வளவுதான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைத்திருந்தாலும் நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பது என்பது என்னை தாண்டித்தான் என்பதனை நீ மறக்காதே.
உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த பிரித்யங்கரா நானாக இருக்கும் பட்சத்தில் நாளை உன் இல்லத்திற்கு நானும் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் குலதெய்வம் யாரோ அவர்களை மனதார எண்ணிக்கொள். உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை மனதிற்குள் நினைத்துக்கொள். உன்னுடைய முன்னோர்களை நீ மனதார வழிபடு. நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சொம்பு நீரை கூட நீ வைத்தால் போதும், அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.